ஹாய் கைஸ், இந்த சேனல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷன் பையிங்கை பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம். நான் நேத்திக்கான வீடியோஸ்லேயே சொல்லியிருப்பேன். நமக்கு அடுத்த 2 நாள் இந்த வாரத்தில் இருக்கு. அடுத்த 2 நாள் நல்ல நிஃப்டியை ஃபோக்கஸ் பண்ணாலே நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி தான் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. நிஃப்டியில் ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் எல்லாருமே புக் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இன்னைக்கான ட்ரேடுக்குள்ளே போயிடலாம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது 30 மினிட்ஸில் இருக்குது நிஃப்டியோட ஸ்பாட் சார்ட்டு. நேற்றுக்கு நம்ம இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் மார்க் பண்ணியிருக்கோம். அதாவது 30 மினிட்ஸில் இந்த ஒரு கேண்டலை பையிங் கேண்டலாக மார்க் பண்ணியிருக்கோம். தென் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 15 மினிட்ஸோட ஹைலோ மார்க் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ நான் இது அப்படியே 3 மினிட்ஸ் சார்ட்டாக சேஞ்ச் பண்ணுறேன். சேஞ்ச் பண்ணோன்னா என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ப்ரீவியஸ் டே லாஸ்ட் 15 மினிட்ஸ் பக்கத்தில் ஓப்பன் ஆகிட்டு இம்மிடியட்டாக ப்ரைஸ் ட்ராப் ஆகுது. ஓகே, ட்ராப் ஆகுறது எங்கே ஸ்டாப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா 23,291 இந்த பாயிண்ட்டுமே நம்ம 30 மினிட்ஸில் நேற்றுக்கு ஒரு பையிங் கேண்டலாக மார்க் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, இங்கே ஒரு விஷயத்த நோட் பண்ணோம். எல்லாருமே இந்த இடத்துல இருந்து ப்ரைஸ் இவ்வளோ தூரம் மூவ் ஆகினதுனால இந்த ட்ரேடை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணுறீங்க. அதுதான் கிடையாது. இங்கே பாருங்க, இது ஒரு இன்சைடு கேண்டல். ஓகே, இன்சைடு கேண்டல் அப்படிங்கிறது ஒரு 5 பைசா 10 பைசா உங்களுக்கு இருந்தாலுமே அது ஒரு இன்சைடு கேண்டல்னா அது ஒரு இன்சைடு கேண்டல் தான். ஓகே, எதனால சொல்கிறேன் அப்படின்னா மார்னிங் அந்த ஃபர்ஸ்ட் கேண்டல் அப்படிங்கிறது ஒரு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே ஓகே, இப்போ அகைன் ப்ரைஸ் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸ் டேவோட லாஸ்ட் 15 மினிட்ஸ் ஹைக்கு மேலே இந்த கேண்டல் க்ளோஸ் ஆகிருக்கு. நீங்கள் மொபைலில் வியூ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த க்ளோஸ் தெரியாது. ஓகே, இந்த கேண்டல் க்ளோஸ் ஆயிடுச்சு. அதாவது 9:42 கேண்டல். ஓகே, அடுத்தது 9:45 கேண்டல் பார்த்தோம் அப்படின்னா இம்மிடியட்டாக ரிவர்சல் கேண்டல். ஓகே, பாருங்க, இது ஒரு நல்ல ஒரு செல்லிங் கேண்டலாக கூட இருக்கு. அடுத்தது நாம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ இந்த கேண்டல் 9:45 கேண்டலை பேஸ் பண்ணி நாம ஒரு செல்லிங் வியூ எடுத்துட்டோம். இந்த செல்லிங் வியூ நம்ம எடுத்ததுக்கு அப்புறம் இந்த செல்லிங் வியூல நம்ம என்ட்ரி அப்படியே பிளேஸ் பண்ணிடுவோமானா அதுதான் கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த லயன்ஸ் இப்போ ப்ரீவியஸ் டே லாஸ்ட் 15 மினிட்ஸோட ஹையை மார்க் பண்ணிக்கோங்க, லோவை மார்க் பண்ணிக்கோங்க. அதே போல ஒரு சாலிடான பையிங் கேண்டல் பார்த்தீங்க அப்படின்னா அதோட பாட்டம் மார்க் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பிளைண்டா நம்ம ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா மார்க்கெட்ல யார் வேணா சக்சஸ் பண்ணலாம் இல்லையா? ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க, இந்த மார்க்கெட் எவ்வளவு ஒர்த்தான மார்க்கெட், எவ்வளவு லட்சக்கணக்கான ரூபாய் இந்த மார்க்கெட்ல டிரான்சாக்ஷன் ஆகுது. ஆனா இந்த ஒரே ஒரு பாயிண்ட்டுக்காக மட்டும் இந்த மார்க்கெட் இவ்வளவு தூரம் ரிவர்சல் ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா அப்படி கிடையாது. நீங்க ஒரு 3 மந்த் 6 மந்த் பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ப்ரைஸ் மொமெண்டம் எப்படி நடந்தா நமக்கு டார்கெட் போகும், அல்லது எப்படி நடந்தா நம்ம அந்த ட்ரேட் ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, இப்போ இந்த 945 கேண்டலை பேஸ் பண்ணி நம்ம 23,350 புட் ஆப்ஷன் நம்ம ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ண போறோம். ஸோ அதனால 23,350 புட் ஆப்ஷன் சார்ட்டை நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ பாருங்க, இதுதான் நிஃப்டியோட 23,350 புட் ஆப்ஷன் சார்ட்டு. நமக்கு ஸ்பாட் சார்ட்ல என்ட்ரி வந்த கேண்டல் இந்த கேண்டல், அதாவது 9:45 கேண்டல். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டே லோ என்ன பிரிண்ட் ஆச்சோ அதுல இருந்து நம்மளோட என்ட்ரி கேண்டலோட ஹையை மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணோம் அப்படின்னா 77.50 இருக்கு. ஓகே, இங்க இந்த 77.50 அப்படின்றத நான் என்டர் பண்றேன். என்டர் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஸ்டாப் லாஸ் பாருங்க 58 ருபீஸ் இருக்கு. இந்த 58 அப்படிங்கிறது இன்னைக்கு டேலோ பிரிண்ட் ஆனதுக்கு கீழே இருக்கு. ஏன் அப்படின்னா நம்ம ஸ்டாப் லாஸ் 25% வைப்போம். நம்மளோட என்ட்ரி பாயிண்ட்ல இருந்து டார்கெட் 50% வச்சுப்போம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த கேண்டல் 9:51 கேண்டல்லே ஆர்டர் என்ட்ரி ஆயிடுச்சு. என்னோட ஆர்டரு அகைன் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா என்னோட ஸ்டாப் லாஸ் டார்கெட்டை பிளேஸ் பண்ணணும். ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்க அப்படின்னா 19 ரூபா 30 பைசா இருக்கு. டார்கெட் பார்த்தீங்கன்னா 38 ரூபா 75 இருக்கு. அதாவது 116 ரூபா 25 காசு அப்படிங்கிறது என்னோட டார்கெட்டாக இருக்கு. இப்போ நம்ம இந்த ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணும் பொழுதே நம்மளோட ஸ்டாப் லாஸ் எவ்வளோ, டார்கெட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா?
நம்ம சிம்பிளா வந்துட்டு ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அடுத்தது அதாவது வந்துட்டு இந்த ஆர்டரை பார்க்கவே கூடாது. அதாவது பொசிஷன் புக்கை வந்துட்டு வியூ பண்ணவே கூடாது. பொசிஷன் புக்கை வந்துட்டு நம்ம வியூ பண்ணோம்னா மார்க்கெட்ல நம்ம எந்த ஒரு காரியமுமே சக்சஸா வந்துட்டு பண்ண முடியாது. ஆல்ரெடி நம்ம டிசைட் பண்ணியாச்சு இந்த ட்ரேடுக்கு வந்துட்டு இவ்வளோ ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆக போகுது அல்லது ப்ராஃபிட் வந்தா இவ்வளோ வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த கேண்டல் வந்துட்டு பாருங்க 10.21 கேண்டல். இந்த கேண்டலோட ஹை வந்துட்டு 121 ரூபா 90 பைசா வந்துட்டு இருக்கும். இந்த கேண்டல்லே வந்துட்டு நமக்கு எல்லா டார்கெட்டுமே வந்துட்டு ஹிட் ஆயிடுச்சு. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சிம்பிளா வந்துட்டு அந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு இம்மிடியட்டா வந்துட்டு கில் சுவிட்சை வந்துட்டு ஆன் பண்ணிக்கணும். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம டெலகிராமில் வந்துட்டு ஒரு மெசேஜ் கொடுத்துருப்போம். அதாவது நம்ம புட் சைடு வந்துட்டு ஒரு ப்ராஃபிட் வந்துட்டு புக் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளோட வியூ வந்துட்டு கொடுத்துருப்போம், அதாவது கால் சைடு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இங்கே பாருங்க, இது வந்துட்டு 23,300 கால் ஆப்ஷன் சார்ட்டு. இது வந்துட்டு நிஃப்டியோட ஸ்பாட் சார்ட். ஓகே, இங்கே பாருங்க ஒரு சின்ன விஷயம் வந்துட்டு இங்கே நடந்திருக்கு. அதாவது இந்த 10.21 கேண்டல் இருக்கு இல்லையா, அதுதான் வந்துட்டு ஆப்ஷன் ப்ரைஸ் வந்துட்டு லோ. இந்த இந்த ப்ரீமியம் பொறுத்த வரைக்கும் 23,300 அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும். ஓகே, இதே இந்த ஸ்பாட் சார்ட்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த கேண்டல் வந்துட்டு 10.21 கேண்டல். இதுக்கப்புறம் எத்தனை டைம் வந்துட்டு இதோட லோ வந்துட்டு பிரேக் ஆயிருக்கு பாருங்க. இந்த கேண்டலோட லோ இங்கே பிரேக் ஆயிருக்கு. அப்புறம் இந்த இந்த லோவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் அகைன் வந்துட்டு இந்த இடத்துலையும் பிரேக் ஆயிருக்கு. அதாவது 11 மணிக்கு. ஓகே, 10:21 இருந்து 11 மணிக்குள்ள எத்தனை டைம் வந்துட்டு இந்த கேண்டல் லோ வந்துட்டு பிரேக் ஆயிருக்கு. ஆனால் வந்துட்டு இங்கே பாருங்க, இந்த 10:21 கேண்டலோட லோ வந்துட்டு அதுக்கப்புறம் பிரேக் ஆகவே இல்லை. ஆனால் பிரேக் ஆகாமையே மார்க்கெட் எவ்வளோ தூரம் போயிருக்கு பாருங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இந்த கேண்டலோட லோ வந்துட்டு 53 ரூபா. இந்த ஹை போனது வந்துட்டு பாருங்க எவ்வளோ தூரம் வந்துட்டு போயிருக்கு. ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 93 ரூபா போயிருக்கு. எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்துட்டு மூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால இங்கே பார்க்க முடியுது இல்லையா. என்னோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, எதனால வந்துட்டு ஸ்பாட் சார்ட்ல வந்துட்டு இந்த மாதிரி லோ வந்துட்டு பிரேக் ஆகிட்டே இருக்கு, ஆப்ஷன் சார்ட்ல வந்துட்டு ஏன் வந்துட்டு பிரேக் ஆகலை. ஓகே, இந்த இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. ஜஸ்ட் மார்க்கெட்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டா வந்துட்டு போதுமானது. நீங்க எப்பயும் போல நாம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, ஸோ அதை சிம்பிளா வந்துட்டு ஃபாலோ பண்ண வந்துட்டு ட்ரை பண்ணுங்க. அதுல ஒன்ஸ் வந்துட்டு நீங்க ஃபுல் ப்ராக்டிஸ் வந்துட்டு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்தது இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு வந்துட்டு நம்ம போகலாம். எதனால அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு ரன் ஆகிக்கிட்டே தான் இருக்கு. நாம வந்துட்டு ஒரு டைம் வந்துட்டு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டோம்னா மார்க்கெட்டை விட்டு கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது நல்லது. பட் இருந்தாலும் அந்த பிட்வீன் டைப்ல வந்துட்டு நம்ம வந்துட்டு ஏதாவது வந்துட்டு மார்க்கெட்ல வந்து லேர்ன் பண்ணணும் இல்லையா. ஸோ அந்த ஒரு ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு முடிஞ்சிருச்சு. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னா, இந்த இடம் வந்துட்டு ஒரு வேலிடா இருக்கிறதுனால தான் ப்ரைஸ் வந்துட்டு இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் வந்துட்டு மேலே மூவ் ஆகுது. ஓகே, இதை வந்துட்டு உங்களால் எப்போ வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே பாருங்க, இந்த ப்ரைஸ் வந்துட்டு இங்கேருந்து மூவ் ஆகும் பொழுதே நம்மளோட டார்கெட் வந்துட்டு ஹிட் ஆகிடுச்சு. இங்கே இருந்து ஆல்மோஸ்ட் இந்த இடத்துக்கு வரும் பொழுதே நம்மளோட 50% டார்கெட் அப்படிங்கிறது வந்துட்டு அச்சீவ் ஆகிடுச்சு. தென் என்ன ஆகுது அப்படின்னா மார்க்கெட் ப்ரீவியஸ் டே லாஸ்ட் 15 மினிட்ஸோட அந்த இடத்துல இருந்து மறுபடியும் டவுன் சைடு வந்துட்டு வருது. மறுபடியும் டவுன் சைடு வந்து மறுபடியும் இந்த ப்ரைஸை வந்துட்டு கீழே வந்துட்டு பிரேக் அவுட் பண்ண முடியாமல், பாட்டம் சைடு பிரேக் அவுட் பண்ண முடியாமல் டாப் சைடு மறுபடியும் ரிவர்சல் வந்துட்டு ஆகுது. இதுக்கு நம்ம ஏதாவது ஒரு இண்டிகேட்டர் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கோமா அப்படின்னு பார்த்தா எந்த ஒரு இண்டிகேட்டருமே நம்ம வந்துட்டு யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஏற்கனவே 30 மினிட்ஸில், அதாவது ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பையிங் பாயிண்ட் அல்லது செல்லிங் பாயிண்ட்டை வந்துட்டு மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணிட்டு அடுத்தது நம்ம ட்ரேடிங் என்னைக்கு பண்ணுறோமோ அந்த டேவில் மார்க்கெட் அந்த இடத்துல எப்படி ஒபே பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நம்மளோட ட்ரேடை வந்துட்டு எக்ஸிக்யூட் வந்துட்டு பண்ணுறோம். இதில் ஏதாவது கஷ்டம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நீங்கள் ஸ்டார்டிங்கில் இந்த லாஜிக்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு கஷ்டமாக தான் ஃபீல் பண்ணுவீங்க. ஒன்ஸ் வந்துட்டு நீங்கள் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே வந்துட்டு இருக்கும். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் போய் செக் பண்ணி பாருங்கள், அதுக்கான டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே வந்துட்டு நான் கொடுத்துருக்கேன். தென் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டெலிகிராம் சப்போர்ட்டுமே வந்துட்டு இருக்குது.
அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த இதை நீங்க வந்துட்டு லேர்ன் பண்ணணும் அப்படின்னு எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. பட் இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்க ஒரு 3 மந்த்ல இருந்து ஒரு 6 மந்த் வந்துட்டு பேக் டெஸ்ட் வந்துட்டு பண்ணும் பொழுது உங்களுக்கு வந்துட்டு ஒரு கிளியர் ஐடியா வந்துட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கு. என்னோட ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்துட்டு ஸ்டாப் லாஸை வந்துட்டு கம்மி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ கொஞ்ச நாளாகவே நீங்கள் வந்துட்டு பார்த்துட்டு இருந்திருக்கலாம். அந்த அளவுக்கு நம்மளோட ஸ்ட்ராட்டஜியில் ஸ்டாப் லாஸ் வந்துட்டு ட்ரிகர் ஆகிறது கிடையாது. ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு ஃபில்டர் வந்துட்டு பண்ணியிருக்கோம். ஓகே கைஸ், இப்போ நாளைக்கான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 30 மினிட் சார்ட்டை வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிவிட்டு இங்கே பாருங்க, சிம்பிளாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்னைக்கு எந்தெந்த ப்ரைஸ்லாம் வந்துட்டு ட்ரிகர் ஆகிருக்கோ அது எல்லாமே வந்துட்டு டெலீட் பண்ணிக்கலாம். டெலீட் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக நம்ம பார்த்த உடனே ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்க கேண்டில்ஸை மட்டுமே மார்க் பண்ணால் போதுமானது. இங்கே பாருங்க, இன்னைய பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு பையிங் கேண்டலாக இருக்குது. ஸோ அதனால் இதை வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். தென் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பையிங் கேண்டல், அதாவது 1.45 கேண்டல், இதுவுமே வந்துட்டு ஒரு பையிங் கேண்டல். இதை வந்துட்டு அப்படியே வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். அகைன் வந்துட்டு நம்ம பார்க்கும்பொழுது ஏதாவது வந்துட்டு தெரியுதா அப்படின்னா எந்த ஒரு செல்லிங் பாயிண்ட்டுமே நமக்கு வந்துட்டு தெரியல. தென் வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த லாஸ்ட் 15 மினிட்ஸோட ஹைல வந்துட்டு பிளாக் கலர் லைனில் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோதான் நம்ம வந்துட்டு சிம்பிளாக மார்க் பண்ணுறோம். ட்ரேட் டிசிஷன் எடுக்கும் பொழுது நமக்கு சிம்பிளாக வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் அந்த ட்ரேடை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இன்னைக்கு வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு ஒரு 2 டைம்ஸ் வந்துட்டு டச் பண்ணிட்டு போயிருக்கலாம். அது நம்மளோட கோல் கிடையாது. ஒரு டைம் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு டச் பண்ணும் பொழுது அந்த இடத்துல இருந்து மார்க்கெட் வந்துட்டு ரிவர்ஸ்லானா நம்ம என்ன ட்ரேட் பண்ணுறோமோ அது மட்டுமே இருந்தால் போதுமானது. மார்க்கெட்டில் இருக்க எல்லா பைசாவும் நம்ம ஒருத்தரால் வந்துட்டு எடுக்க முடியாது. அது எடுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் அது வந்துட்டு எண்ட் ஆஃப் த டே போய் பெரிய லாஸஸில் தான் வந்துட்டு முடியும். இன்னைக்கு ஒரு நாள் இப்படி மூவ் ஆகிருக்கலாம். பட் நமக்கு தேவை ஒரு டைம் ஒரு ட்ரேடை வந்துட்டு ஒரு நாளைக்கு எக்ஸிக்யூட் பண்ணுறோம், அந்த ட்ரேடை வந்துட்டு ப்ராஃபிட்டபுளாக புக் பண்ணுறோம், அல்லது நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி மார்க்கெட்டில் கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி அந்த ட்ரேடை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறோம். இவ்வளோதான் வந்துட்டு சிம்பிளாக நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுமோ நீங்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் குயிக்காகவே வந்துட்டு நீங்கள் இதை ஈஸியாக வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் வந்துட்டு பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.